காஃபி எவ்வளோ அதுக்காகவே நமக்கு மட்டோக்கே ஓபன் பண்ண போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இங்க பயங்கர சவுண்டா இருக்கு. நான் பேசுறது எந்த அளவு கேட்கும்னு தெரியல. இன்னைக்கு செம்மையா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் யுகாண்டா பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து யுகாண்டா மேரேஜும் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குற சடங்கு, மாப்பிள்ளை வீடு பாக்குற சடங்கு அப்படிலாம் இங்க இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, நம்ம ஊர் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இது இருக்கும். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்களா மாப்பிள்ளை பாக்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை கன்னியூவா பாருங்க. கன்னியூவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் வந்து பொண்ணோட சிஸ்டர்ஸும். இந்த பக்கம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. ஸோ இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த 4 பேரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பொண்ணு அப்படின்னு. இவங்க தான் பார்த்திங்கன்னா பொண்ணு. ஸோ நம்ம ஊரில் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கும்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. என்னென்னா இப்போ இவங்க தான் பொண்ணு. ஸோ பொண்ணு வந்து மாப்பிள்ளையை வந்து போய் பார்க்குறாங்க. மாப்பிள்ளையும் அழகாக வந்து பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பொண்ணு வந்து ரோஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இவங்க லாங்குவேஜில் லுகாண்டாவில் குச்சாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்விஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன சொல்லலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள இங்கே வர வச்சு பொண்ணு வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தான். ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் முன்னாடியே தெரியும்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். பார்க்குறதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒருத்தவங்க பொண்ணு வீட்டிலேருந்து ஒருத்தவங்கன்னு மாறி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. லவ் மேரேஜுங்கிறீங்க, அப்புறம் என்ன இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுதான் இங்கே வந்து எவ்வளவு தான் அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாலும் அவங்க கல்யாணம் பண்ணுறது வந்து ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தாலோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தாலோ அவங்க 2 பேரும் வந்து லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து பொண்ணுக்கு வந்து டவுரி கொடுக்கணும். அதனால மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னா, நிறைய சம்பாதிச்ச பிறகு கல்யாணம் பண்ணணும்னு அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் அவங்க கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆனால் கூட அந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக வந்து நடத்துவாங்க. இப்போல்லாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க லவ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. இந்த ஹாலை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஈவினிங் டைம் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க எழுந்து பேசுகிறது, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒருத்தவங்க எழுந்து பேசுகிறது, அப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக போச்சு. இல்லை ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பேசினது ஃபுல்லாக வந்து அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தான். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஜூஸு வாட்டர் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து போடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளையோட அப்பா தான் இப்போ வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜில் பேசுனாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கே உள்ள லாங்குவேஜ் என்ன அப்படின்னு. இங்கே மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறது, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். அதில் தான் வந்து அவங்க பேசிப்பாங்க. ஸோ லுகாண்டா பார்த்திங்கன்னா ஓவரால் இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஸ்வாகிலியும் வந்து தெரியும். அது இல்லாமல் அவங்கவுங்க ட்ரைப்ஸுக்கு நிறைய லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுவும் வந்து இங்கே நிறைய பேர் பேசுவாங்க.
இங்கே வந்து மேரேஜ் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே வந்து ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா அப்படி வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். உள்ளே 1 hour உட்காந்துருந்தேன். அவங்க பேசுனது எதுவுமே புரியலை. ஸோ இதுக்காகவே நான் வந்து லுகாண்டா கொஞ்சம் வந்து கற்றுக்கணும். ஒரு சில வார்த்தை அவங்க க்ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுது. மற்றபடி அவங்க கண்டினியூவாக பேசுனதெல்லாம் வந்து புரியலை. இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங்கு நடந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இங்கே வந்து கேஸ்ட் இதெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ட்ரைப்ஸும் உண்டு. ஸோ நிறைய ட்ரைப்ஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க இங்கே மேக்ஸிமம் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இங்கே யார் வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஜியஸும் பார்க்க மாட்டாங்க. அவங்க இந்த ட்ரைப்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ மாற்றி தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் அங்கே போயிட்டு இன்னும் ஃபோட்டோஸ்லாம் இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸோடு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவங்க க்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. Can we do it for the rest of the day? இப்போ வந்து அந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் நடக்குது. ஸோ இன்னைக்கும் நல்ல மழை தான். ஸோ என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னா பாதி இது சமைச்சு பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம பிரியாணிக்கு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. அடுத்து வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. நான் லாஸ்ட் டைம் என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உருளைக்கிழங்க லேசாக அவிச்சிட்டு அதை எண்ணெயில் பொரிச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு இது வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து இது கறி குழம்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா மட்டோக்கியா இல்லை ரைஸான்னு தெரியல. பிலாவ் ரைஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக வந்து இலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க மட்டோக்கியா ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மட்டோக்கே ஓப்பன் பண்றாங்க. இதான் வந்து மட்டோக்கே. இது வந்து வேர்க்கடலை குழம்பு. வேர்க்கடலை இருக்குல்ல அதை அரைச்சு குழம்பு. அது வெயிட்டுக்காக மட்டோக்கே மேல வச்சிருக்காங்க. ஸோ உள்ள வந்து மட்டோக்கே இருக்கு. இங்கே உள்ள சில ட்ரைப்ஸுக்கு அவங்களுக்கு முக்கியமான ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னா அந்த மட்டோக்கே தான். ஸோ அது பாருங்க, அதான் பெரிய பாத்திரத்துல இருக்கு. கீனட்ஸியா இது வந்து வேர்க்கடலை, அரைச்ச வேர்க்கடலையே குழம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. சமைக்கிற இடம்னாலே கொஞ்சம் எப்போதுமே கவனமா நிக்கணும்ல, அதனாலதான் ஃபுல்லா நெருப்பா இருக்கு. மட்டோக்கே ஓபன் பண்றாங்க. ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போய் மட்டோக்கே மட்டும் எங்களுக்கு ஓபனே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தான் நம்ம வந்து பாக்குறோம். Yeah, banana. That one is raw banana. Yams, I know. Yeah. ஒவ்வொரு தடவையும் கேட்பீங்க, என்ன நீங்க மட்டோக்கே தான் ஸ்பெஷல் ஃபுட்டுங்கிற காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இப்ப சாப்பிடாங்க, ரெடி ஆயிட்டாங்க. அதனாலதான் கரெக்டா சாப்பாடு டைம்க்கு ஓபன் பண்றாங்க. Yeah, it's hot. I know because last time I went one marriage, they didn't open. When it is hot. Yeah, it's hot. இது வந்து சூடா தான் சர்வ் பண்ணுவாங்களாம். ஓபன் பண்ண போறாங்க, காமிங்க.
நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தோம். அதுக்காகவே நமக்கு மட்டோக்கே ஓபன் பண்ண போறாங்க. Are you going to open? Are you going to open here? மட்டோக்கே ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க. என்கிட்ட பல தடவை என்னமா மட்டோக்கே காமிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த கல்யாணத்துக்கு இங்க வந்து மட்டோக்கே வந்து பார்த்தாச்சு. ஓ எப்படி இருக்குன்னு பாருங்க, வாழைக்காய். ஓகே ஓகே, தேங்க்யூ செபு. நமக்காக தான் ஓபன் பண்ணாங்க. அது சாப்பிடும் போதுதான் அது வந்து ஓபன் பண்ணுவாங்களாம். ஓகே போமா, அந்த இடம் ஒரே நெருப்பா இருக்கு. சோ அடுத்து வந்து அந்த சர்வ் பண்ற இடத்துக்கு பாப்போம். வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தை பாருங்க. அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சிருக்காங்க. யாம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, கரும்பு இருக்கு, கத்தரிக்காய் இருக்கு, தக்காளி இருக்கு, துளசி இருக்கு. பாருங்களேன், நம்ம ஊருக்கும் இங்க ஆப்பிரிக்காவுக்கும் எவ்வளோ தூரம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கும் நமக்கும் வேறுபடுது. ஒரு விஷயம் வந்து நான் இங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்னன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை பின்பக்கமோ துளசி செடி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு துளசி போட்டு குடிப்பாங்களாம், அதனால வச்சிருக்காங்க. ஆனா ஏதோ இவங்களுக்கும் தெரியும் மருத்துவ குணம் இருக்குன்னு. நம்ம ஊர்லயுமே வந்து நம்ம அதுல மருத்துவ குணம் இருக்கிறதுனாலதான் நம்மளும் வீட்டுல வந்து வச்சிருப்போம் துளசி. பாருங்க பின்னாடி பெரிய ஸ்பேஸ். இது வந்து ஒரு மெயின் ரோட்டு ஓரம் தான் இந்த வீடு இருக்கு. ஆனா பேக் சைடு இமேஜினே பண்ண முடியல எப்படி இருக்கு அப்படின்னு. காஃபி எவ்வளவு நாளாச்சு. நான் கிராமத்துக்கு போயிட்டு ரொம்ப நாளாச்சு. கண்டிப்பா போகணும். ஏன்னா கிராமத்துலதான் காஃபி செடி வந்து பார்ப்பேன். வீடியோ எடுக்கிற சருக்கு வச்சு நான் நிறைய கிராமத்துக்கு போனேன். இப்ப கொஞ்ச நாளா கிராமத்துக்கு போல. காஃபியா அது? காஃபி தான், ஆனா காய்க்கல, கொய்யா இலை மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அங்கே சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ வந்ததுமே கேட்டாங்க, நீங்கள் மீட் சாப்பிட்டீங்களா, நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடுவீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ பார்ப்போம். அங்க வந்து சாப்பாடு எல்லாம் சர்வ் பண்ண போறாங்க. ஸோ அங்கதான் நம்ம போறோம். கண்டிப்பா என்னை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மத்தியானமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி கல்யாணத்துல எல்லாம் குட்டி பசங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்த அந்த கல்யாணங்கிறது அது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் குட்டி பசங்க எல்லாம் வந்திருக்காங்க.
இப்போ வந்து எங்களையும் வந்து இவங்க மாப்பிள்ளை வீட்டை நினைச்சு பொண்ணு வீட்டுல இருந்து நமக்கு இதெல்லாம் இந்த சாப்பாடுலாம் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் உள்ள சர்வ் பண்ணாங்க, மற்ற எல்லாருக்கும் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வெளியில. ஸோ எனக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டோக்கே எடுத்திருக்கேன். அதுல வந்து வேர்க்கடலை குழம்பு, அதுக்கப்புறம் ரைஸ், பிளைன் பிளாவ், அடுத்து வந்து இது வந்து சப்பாத்தி, இது வந்து ஐரிஷ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அவிச்சு பொரிச்சது, இது சாலட், இது வந்து யாம், அடுத்து வந்து இது கீரை, இது கத்திரிக்காய் கூட்டு. இது இல்லாம நான் 3 ஐட்டம் எடுக்கல. என்னன்னா மீட் குழம்பு எடுக்கல, சிக்கன் குழம்பு எடுக்கல, அப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து எடுக்கல. நான் வெஜ்ஜு தான் எடுத்தேன். ஸோ இதான் நாங்கள் சாப்பிட போறோம். ஸோ நான் என்னோட சாப்பாடை நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன அந்த சிக்கன்லாம் நான் காமிக்கலையே அப்படின்னு என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சிக்கன் நான் காமிக்காம இருப்பேனா. ஸோ அதனால இந்த மாதிரி வாழை இலையில சிக்கன் வச்சு அதை கட்டி அவிப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருவோம். நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் சிக்கன். இதுல வந்து நாட்டுக்கோழியும் வைப்பாங்க, நார்மலா பிராய்லர் கோழி இந்த மாதிரி வைப்பாங்க. நாட்டுக்கோழி தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓபன் பண்ணிட்டேன். எப்படின்னா அந்த சிக்கனை உள்ள வச்சு அப்படியே வந்து அதுல கேரட்டு, கேப்சிகம், தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு அதை அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. அதுல உள்ள தண்ணி அதுல இறங்கி அப்படியே வெந்திருக்கு பாருங்க. இது வேக வச்ச சிக்கன். ரொம்ப புதுசா இருக்குல்ல. நமக்கு வேக வைக்கிறதுனா குக்கர்ல போட்டு சிக்கனை வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வச்சு பார்த்துருக்கோம். அவிச்சு பார்த்துருக்கோமா, இட்லி மாதிரி, இடியப்பம் மாதிரி. ஸோ இது அவிச்சது. ஸோ இது இந்த இலையில வச்சு அதை அப்படியே அந்த ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்திருக்காங்க. அதுல உள்ள தண்ணி எல்லாம் உள்ள இறங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி புதுசா போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். யுகாண்டா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். இங்கே வந்து ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டவங்க மட்டும் இல்லாம வெளியில இருந்து மக்கள் வந்து சாப்பிட வர்றாங்க. ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அவங்க வெளியில உள்ள மக்களும் இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் இங்க வந்து வெளியில சாப்பிட வந்திருக்காங்க. My life I found this.